Dear students, example 10.13 solve y dash equal to sin square of x minus y plus 1. அதாவது வேரியபிள் செப்பரபிள் இருக்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த மாடலில் வரும். எப்படின்னா அதை டைரெக்டாக நம்ம பிரிக்க முடியாது, அதுக்கு சில வேலைகள் பார்ப்போம். என்ன நீங்கள் பார்ப்போம். சிம்பிள். வேரியபிள் செப்பரபிள்னால் என்ன? வேரியபிள் செப்பரபிள் எஸ். இப்போ என்ன given? y dash equal to sin inverse of x minus y plus 1. நம்ம பிளான் என்ன தெரியுமா? எக்ஸை எக்ஸ் கோடவும் ஒய்யை ஒய் கோடவும் பிரிக்கணும். ஆனால் இங்கே அதுக்கு பாசிபிளே இல்லை. ஏன் தெரியுமா? எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்றுங்கிறது தனியாக இருந்தால் ஓகே. இப்போ இது எல்லாம் சைனோட ஆங்கிளாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான், கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ப்ராப்ளமேட்டிக் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்றுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். தட் இஸ் Z. இப்போ என்ன வச்சுக்கலாம்? Z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று வச்சுக்கலாமா? இப்போ இது என்ன பண்ணீங்க? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்களேன். dz by dx, x becomes 1 minus y becomes dy by dx, 1 becomes 0. அப்புறம் என்ன ஃபைனலாக கிடைக்கும்? dy by dx இங்கே வச்சுக்கிட்டேன். அதாவது இந்த மைனஸை இப்படி கொண்டு போயிட்டேன், இதை இப்படி கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன ஆகிடும்? இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆச்சா, இப்படி போனால் மைனஸ் ஆச்சா. அப்போ 1 minus dz by dx. கவனி. இப்போது இந்த dy by dx வேல்யூ, இந்த z வேல்யூ இதெல்லாம் கொண்டுட்டு போய் நான் நம்மளுடைய கொஸ்டினில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக? இந்த ஒய்டேஸுக்கு பதிலாக எங்கே இருக்குது? இந்த ஒய்டேஸ் தான் டிவை பை எக்ஸ் தான். இதுக்கு பதிலாக இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுக்கு பதிலாக ஜெட்டுன்னு போட போகிறோம். அப்போ என்னன்னு கவனிங்க. 1 மைனஸ் டிசெட் பை டிஎக்ஸ்ன்னு இதோட ஒய்டேஸ் மாறிடும், ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் இது ஜெட்டுன்னு மாறிடும். இப்போ பாருங்களேன், ஈஸியாக பிரிக்கலாம். இந்த டிசெட் பை டிஎக்ஸை இப்படி கொண்டு போனால் ப்ளஸ், இது இப்படி கொண்டு வந்தால் மைனஸ். அப்போ என்ன ஆகிடும்? dz by dx ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் செட். நமக்கு நல்லா தெரியும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் செட் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் செட். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? இந்த பக்கம் dz by dx, இந்த பக்கம் காஸ் ஸ்கொயர் செட். அப்போ இது z வேரியபிள், ஜெட்டோட சேர்த்திட்டேன். நமக்கு எக்ஸ் வேரியபிள் எதுவும் இல்லை. அப்போ dx மட்டும் நம்ம கொண்டு போயிட்டேன். இப்போ பாருங்களேன், z வித் z, எக்ஸ் தனியாக இருக்குது. இப்போது ரெடி டு இன்டகிரேட். இப்போ என்ன பண்ணலாம்? integrating on both sides. இப்போ என்ன பண்ண போகிறேன்? 1 by cos square z, இது dx. 1 by cos square வேறு ஒன்றும் இல்லை, reciprocal of cos is secant square z. இப்போ 1 by cos square z secant square zன்னு போட்டுக்கிட்டோம். இது dxஆக இருக்குது. நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் secant square z is tan z ஈக்குவல் டு dx பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக மாறும். இப்போயும் வழக்கம் போல் c ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது மறக்காமல் ஒரு வேலை என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த Z நமக்கு தேவையில்லாத ஒரு வேல்யூ. ஏன்னா அதை நான் தான் உள்ளே கொண்டு வந்தேன், கொஸ்டினில் கொடுக்கல. என்னென்னு கொண்டு வந்தேன்? Z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. அப்போ என்ன பண்ணணும்? கடைசியில் அந்த Z ரீப்ளேஸ் பண்ணிடணும். tan ஆஃப் Z பதிலாக அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1, எக்ஸ் இப்படி கொண்டு போயிட்டிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஏ ரெக்வயர்ட் சொல்யூஷன் எழுதி முடிங்க. முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின்.